கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சிஏடி கிறிஸ்டின் அசம்பிளி ட்ரஸ்ட் சகோதர சபைகளின் சார்பாக உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்படு என்றான். எதற்காக என்றால், நீ 15 நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாயாக. அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதியிலே வாசிக்கிற பொழுது அனனியா என்ற ஒரு பரிசுத்தவான் சவுலாய் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அவர் அப்பொழுது சவுலாக இருக்கிறார், ஞானஸ்நானம் கொடுத்து அவரை பார்த்து சொல்கிறார், நீ இப்பொழுது தாமதிக்கிறதென்ன? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கர்த்தருக்கு சாட்சியாக, அவருக்கு சாட்சியாக நீ இந்த உலகத்திற்குள் சென்று நீ உரையாடு, நீ பேசு என்ற அடிப்படையில் சொல்லுகிறார். இவர் இப்பொழுது ஒரு காவலில் விசாரிக்கப்படுகிற ஒரு கைதி போல பிடிக்கப்பட்டு இங்கே அந்த அதிபதிகளின் முன்னாலே நிற்கிற பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எந்த ஆண்டவரை போதிக்க கூடாது என்று சொல்லி ஒரு காலத்திலே போதித்தவர்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அறிவித்தவர்களை மரணம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யார்? இப்பொழுது ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஊழியத்திற்கு செல்ல போகிறதான அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலாக இருந்தவர். இப்பொழுது பாருங்கள், இந்த இடத்திலே நாம் யோசிக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், நியாயப்பிரமாணத்தில் ஒரு வித்தகனாக இருந்தவர் இந்த சவுல். ஆகையினாலே இயேசு என்னும் நாமத்தை அறிவிக்கிறவர்களெல்லாம் கொலை செய்வதற்காக கொந்தளித்து கொப்பளித்து சீறி பாய்ந்து எருசலேமில் இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்திலெல்லாம் அவர்கள் இந்த ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு செல்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த மூப்பர்களிடத்திலே, பிரதான ஆசாரியரிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே இந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறார். எங்கே? தமஸ்குவிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை கொலை செய்வதற்காக. அப்பொழுது ஒரு பேரொளி பிரகாசித்து அவர் குதிரையிலிருந்து கீழே, அவர் வாகனத்தில் கீழே தள்ளப்படுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதில் பெரிய விளக்கம் தேவையில்லை. அப்பொழுது அவர் கண்ட காட்சியிலே, பேரொளியிலே இவருடைய கண்கள் குருடாக்கப்படுகின்றன. அந்த பேரொளியிலே அவர் தேவாதி தேவனை அவர் பார்த்து விட்டார், கர்த்தராகிய இயேசுவை பார்த்து விட்டார். அப்படி பார்த்தபடினாலே, ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்ப மோசே சொன்னார், எப்படி எனக்கு உண்மை காட்ட வேண்டும், சமூகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது, அப்படியானால் நீ ஒன்று செய், நான் உன்னை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறேன், அந்த இடத்தில் நீ இரு, ஒரு கண்மலை வெடிப்பிலே வைத்திருக்கிறேன், அந்த இடத்தில் இரு என்று சொல்லி தன் கையை மறைத்து கொண்டு தன் பின்பகுதியை பார்த்தான். அதை பாருங்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, அப்பொழுது அவ்வளவுதான் பார்க்க முடிந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, புதிய உடன்படிக்கையின் காலத்திலே மனிதர்களுடைய அக்கிரமத்தினுடைய உக்கரத்தை தனித்திருக்கிறது அவருடைய இரத்தம். ஆகவே இந்த நேரத்தில் இவன் செய்த பாவத்தினுடைய அளவுகோல் மிக பெரியதாக இருந்தால் கூட அந்த உக்கிரகத்தை கிறிஸ்துவின் இரத்தம் தனித்திருக்கின்ற தனித்து வைத்திருக்கிறபடினாலே இப்பொழுது இவருக்கு அந்த காட்சி அந்த பேரொளியிலே பார்க்க முடிந்தது. அது எந்த அளவுக்கு பார்த்தார் என்பதை நம்மால் விவரிக்க முடியாது.
ஆனால் இவருடைய கண் கெட்டு போய்விட்டது. 3 நாட்கள் கண் தெரியாதவராக இருக்கிறார். அங்கே தேவன் அவரோடு பேசுகிறார். நீ இப்படி இங்கே ஒரு அனனியா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த சீடனிடத்தில் போய் என்று சொல்கிற பொழுது அங்கே இவன் கைத்தாங்கலாக போகப்படுகிறான். அங்கே போன பொழுது அந்த அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாக ஏற்கனவே பேசிவிட்டார். நீ இந்த சவுலை அவன் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணு, அவனுக்கு கண்ணு தெரியும். அப்பொழுது அந்த அனனியா சொல்லுகிறான், ஐயோ, இங்கு இருக்கக்கூடிய ஜனங்களாம் கொலை செய்வதற்காக வந்தவன் அல்லவா, உம்முடைய நாமத்தை தொழுகிறவர்கள் கொலை செய்வதற்கு வந்தவன் அல்லவா என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் எவ்வளவா எனக்காக அடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு அவன் என்னை மகிமைப்படுத்த போகிறான், ஆகையினாலே நீ அங்கே செல் என்று சொன்ன பொழுது அவன் அங்கே வந்து சவுலே என்று சொல்லி இந்த அனனியா என்பவன் தலையிலே கை வைக்கிறான். அவன் கண்கள் சுகமாகிறது. அவன் சுகமாகி அவன் கர்த்தருடைய நாமத்திலே அவன் மகிழ்ச்சியோடு அவன் காணப்படுகிற பொழுது, இந்த மகிழ்ச்சியோடு நீ இருந்து விடுவதல்ல, நீ தாமதித்துக் கொண்டு இருக்காதே. உன்னுடைய மகிழ்ச்சியை, உன்னுடைய ஆனந்தத்தை, உன்னுடைய அற்புதத்தை நீ தாமதமாக இருந்து கொண்டு அந்த மகிழ்ச்சிக்குள் இருந்து கொண்டு இருக்காதே. மாறாக நீ இப்பொழுது தாமதிக்காதே, விரைந்து நீ என்ன செய், உனக்கு காண்பிக்கப்பட்டவைகளை, உனக்கு தேவன் என்ன சொன்னாரோ, நீ இதற்கு முன்னாலே அந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை துன்பப்படுத்தி தொல்லைப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்தாய் அல்லவா. ஆகவே இன்றைக்கு நான் அந்த இயேசுவின் நாமத்தை போதிப்பதற்கு என்ன காரணம்? அவரே ஜீவனுள்ள தெய்வம், அவரே மேசியா, அவரே நாம் கண்கண்ட தெய்வம், அவரே நம்முடைய பாவங்களை ரட்சிக்கிறவர் என்பதை நீ விளக்கம் சொல்லுகிற காரணத்தினாலே நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும், நீ பார்த்த அந்த மகிமையினுடைய தரிசனத்தையும், நீ கேட்டதான அந்த சத்தியத்தையும் ஜனங்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னார். இதை சொல்வதற்காக இதை சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால்தான் நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய முதல் பாகத்தில் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட தரிசனத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார், இப்படிப்பட்ட பேரொழியை பார்த்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது அவருக்கு அதை சொன்னபடினால்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆயினாலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அந்த நடந்த சம்பவத்தை இவர் சொல்லுகிறார். நான் இப்படி சொன்னேன், இவர்கள் என்னை இப்பொழுது தெய்வ குற்றம் என்று சொல்லி என்னை கொண்டு வருகிறார்கள் என்று அன்றைக்கு இருந்த அந்த நியாயாதிபதிகளுக்கு முன்பாக சொல்லுகிறார். நான் ஒரு காலத்தில் வைராக்கியத்தோடு காணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் என்கின்ற கண்ணாடியை துடைக்க துடைக்க என் அழுக்குகள் தான் தெரிந்து தவிர என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் போகவில்லை. அந்த நியாயப்பிரமாணமானது என்னை ஒரு வாத்தியாராக நான் கற்றுக் கொடுக்க ஒரு என்னை எங்கு நோக்கி கொண்டு வந்ததென்றால் கிறிஸ்துவை நோக்கி கொண்டு வந்தது. நான் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன். இன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணமானது உங்களை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்தக்கூடியதே, அறியாமல் புரியாமல் அந்த ஆற்றல் உள்ள இயேசு கிறிஸ்துடைய மகிமையை தெரிந்து கொள்வதற்கு மாறாக அந்த நியாயப்பிரமாணம் போன்ற அந்த சுயநீதியிலே இன்றைக்கும் கடந்து கொண்டிருக்கிறீர்கள், தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்து நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிப்பு இல்லை, மனிதனுடைய ஆழ்த்துவம், அவன் நம்புகிற காரியம் அவனுக்கு வருவதில்லை. ஆகவே அதை சொல்ல வந்த மகிமையின் தேவனை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டீர்கள், அவர்தான் மெய்யான தேவன் என்று அவர் பிரசங்கித்தபடினாலே கட்டப்பட்டிருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? தெளிவாக சொல்கிறார், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நான் பிரசங்கித்தேன். முன்னே நான் மற்றவர்களை, இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நான் சபித்து கோபித்து கொலை செய்வதற்கு காரணமாயிருந்த நான், இந்த நாமந்தான் சரியான நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அவரே இங்கு நம் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருந்த தேவாதி தேவன், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரால் உங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு எல்லா விதமான மகிமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் சனங்களுக்கு அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அதனால் அவன் கட்டப்பட்டான். கட்டப்படுவோனும் என்று தெரிந்தும் கூட பிரசங்கித்தான்.
ஆகையினாலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இளைஞர்களாக, வாலிபர்களாக, ஒரு காலத்தில் வீறு கொண்டு பிரசங்கித்த வயதியவர்களாக கூட ஆயிருக்கலாம். ஆனாலும் ஒரு நாளும் வயதாகாதவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை, அந்த மணவாளனுக்கு உரிய மணவாட்டிகளை எண்ணற்ற கணக்கிலில்லாதவர்கள் இந்த உலகத்தில் வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், விழிவிதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை போய் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக, சுவிசேஷத்தை பறைசாற்றும்படியாக, தேவகுமாரனுடைய இன்னொரு சாயலாய், மறுசாயலாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் காப்பி போல் இருக்கக்கூடியதான சுவிசேஷத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே சொல்ல நீங்கள் இன்னும் தாமதித்துக் கொண்டிருப்பதென்ன என்று என்னையும் உங்களையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறார், நாம் தாமதிக்க எப்படிப்பட்ட தவறான நிகழ்வுகள் வந்து மோசம் போக்கிவிடும் என்பதை தொடர்ந்து வருகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆகவே நீங்கள் தாமதிக்காமல் சுவிசேஷத்தை சொல்வதற்கு தீவிரமடையுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.